இப்படி எத்தனையோ பொருள் சொல்லக்கூடிய வகையிலே எண்ணில்லா அருந்தவத்தை செய்தவனாகிய விஸ்வாமித்திர முனிவன் இப்படி கேட்ட மாத்திரத்தில் புன்னிலாம் பெரும்புழையில் புனல் நுழைந்தால் என, கனல் நுழைந்தால் என, ஒரு பெரிய புண்ணிலே நெருப்பு நுழைந்ததை போல இந்த வார்த்தை நுழைந்தது. உள்நிலாவிய துயரம் பிடித்து உந்தது, கண்ணில்லான் பெற்று உழந்தான் என உழந்தான் கடும் துயர காலவேலால். அப்படியே துடித்து போய் உட்கார்ந்து விட்டான் தசரத மகா சக்கரவர்த்தி. அப்புறம் தன்னை ஒரு வழியா சமாளித்துக்கிட்டார். போருக்கு அரக்கர்களை வெல்லுவதற்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கடுமையானவர்கள், மாயா போரிலே வல்லவர்கள், வேறு வகையானவர்களை வெல்லுவது கூட சுலபம், அரக்கர்களை வெல்லுவது கடினம். சுவாமிக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நானே வருகிறேன். எதுக்காக புறப்படுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லணும். நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கிற போது அவரை பார்த்து வாங்க புறப்படலாம்னு சொல்லப்படாது. வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு வச்சுங்க, வந்து உட்கார்ந்த உடனே என்ன வேணும் உங்களுக்கு, வாங்க புறப்படலாம்னு அர்த்தம், வீட்டை காலி பண்ணுன்னு அர்த்தம். இப்ப தசரதனுக்கு என்ன பயம், இவரை விட்டா இன்னும் என்னென்ன கேட்பாரு தெரியல, கையோடு கூட்டிக்கிட்டு அரண்மனையை விட்டு முதல்ல நாம வெளியில போனாதான் தப்பிச்சோம். ராமன் இவர் எங்க கட்டாயமா கேட்டுருவாரோன்னு படை ஊற்றம் இளன் சிறியன், அவன் படையிலே வல்லமை இல்லாத சின்ன பிள்ளை சுவாமி, அவனை போய் போருக்கு அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்றால் அவனாலே வெற்றி பெற முடியுமா? படை ஊற்றம் இளன் சிறியன். அது மட்டுமல்ல, இந்த இடையூற்றுக்கு இடையூறாய் உங்கள் யாகத்தில் செய்கின்ற அந்த யாகத்துக்கு இடையூறாய் வந்திருக்கிறார்களே அரக்கர்கள், அவர்களுக்கு இடையூறாய் நான் வருவேன், இடையூற்றுக்கு இடையூறாய் யான் காப்பேன், எழுக என்றார். பெருவேள்விக்கு எழுக, வாங்க புறப்படலாம், வாங்க புறப்படலாம்னு கையை பிடிச்சு கூட்டிட்டு போகாட்டி இவர் இன்னும் எத்தனை லிஸ்ட் கேட்க போறாரோ யாருக்கு தெரியும். வாங்க புறப்படலாம். விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்தது. இவ்வளவு நேரம் வராம இருந்ததே ஆச்சரியம், இப்ப அவருக்கு கோபம் வந்தது என்ன ஆச்சரியம்? அதாவது முனிவர்களுக்கு கோபம் வரக்கூடாதுங்கிறது நியாயம். முனிவர்கள் என்ன முனிவர்கள், எவனுக்கும் கோபம் வரக்கூடாதுதான். ஏன் கோபம் வரக்கூடாது? கோபம் வருகிற போது நம்முடைய இயல்பு மாறி போகிறது, நாம் நாமவே இருப்பதில்லை. இதுக்கு ஒன்றும் பெரிய இலக்கிய மேற்கொள்ள காட்ட வேண்டாம். ரொம்ப கோபத்துல ஒருத்தன் திட்டி முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்பாங்க, ஏங்க நீங்க இப்படி பேசலாமா? இவன் சொல்லுவா, நானா பேசுனேன், ஏதோ கோபத்துல பேசிட்டேன், விட்டுடு. அப்ப கோபத்துல என்ன இவர் யாரா? அப்ப கோபம் வருகிற போது இவன் இவனாவே இருக்கிறது இல்லை. அதனாலதான் சில பேர் ரொம்ப தெளிவா சொல்வா, இந்தா கோபம் வந்துட்டா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? மனுஷனா இருக்க மாட்டேன்னு தான் சொல்றானே ஒழிய எதுவா மாறுவேன்னு அவனுக்கே தெரியல. நான் இன்னவா மாறுவேன்னு டிக்ளேர் பண்ணல. கோபம் வந்துட்டா மனுஷனா இருக்க மாட்டேன், ரிசைன் பண்ணுவேன்னு தான் தெரியுமே ஒழிய எப்படி போவேங்கிறதுலாம் எனக்கு தெரியாது, என்னவா மாறுவேன்னு ஒண்ணும் தெரியாது. அந்த ஆத்திரத்துல பேசுறா. ஆத்திரம் வருகிற போது மனிதனுக்கு அறிவு குறைகிறது. அறிவு குறைந்தால் அவன் தன்னுடைய தன்மையை இழக்கிறான். பின்ன முனிவனுக்கு கோபம் இல்லாம கொஞ்சம் சிக்கலான விஷயம். மனுஷனுக்கே கோபம் வரக்கூடாதுங்கிற போது கண்டிப்பா ஞானிகளுக்கோ மகனீர்களுக்கோ வரவே கூடாதுதான். ஆனா குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கடமையையும் காத்தல் அறிதுன்னு திருவள்ளுவர் எழுதியிருக்கிறானே, அவங்களுக்கு கோபம் வருங்கிறத ஒத்துக்கிறான். குணம் என்னும் குன்றேறி நின்றார், குணம் என்ற குந்தில ஏறி நிற்கக்கூடிய மகான்கள் அவர்கள் வெகுளி. துர்வாச முனிவருடைய கோபத்தை பத்தி, கோபத்தாலும் கோபத்தில் தருகிற சாபத்தாலும் பேர் படைத்த பெரிய முனி துர்வாசன். ஏன் அவர் கோபம் சாபம் கொடுக்க கொடுக்க அவருக்கு புண்ணியம் வளருது. கோபத்தாலும் கோபத்தில் தருகின்ற சாபத்தாலும் பேர் படைத்த பெரிய முனி துர்வாசன். எப்படி சார் முனிவர்களுக்கு கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னோம்னா எப்படி நியாயப்படுத்துறதுன்னா சின்ன வித்தியாசம். அதாவது சுயநலத்தினால் வருகிற கோபம் பாபமானது, பொது நலத்தினால் வருகிற கோபம் நியாயமானது. இதுதான் வித்தியாசம். இப்போ மகாகவி பாரதி ரௌத்திரம் பழகு நானே, எதுக்கு ரௌத்திரம் பழகு, கோபத்தை பழகிவை நானே. ஏன் நீ கோபத்துக்கு அடிமையா இருக்க கூடாது, கோபம் உனக்கு அடிமையா இருக்கணும். எப்ப சொல்றியோ அப்ப கோபம் வரணும், எப்ப வரக்கூடாதோ அப்ப வரக்கூடாது. ரௌத்திரம் பழகு, கோபத்தை பழகிவைன்னா. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த தன்னலத்துக்கும் பொது நலத்துக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். தன்னம்பிக்கைக்கும் அகங்காரத்துக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். இந்த அகங்காரத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் இருக்க வித்தியாசத்தை சரியா புரிஞ்சு காட்டி பெரிய ஆபத்து வரும். இப்போ மேடைக்கு வருகிற போது நான் நன்றாக பேசுவேன் நினைச்சா அது அகங்காரம் இல்லை, நான் நன்றாக பேசுவேன் நினைச்சா தன்னம்பிக்கை. நான் தான் நன்றாக பேசுவேன், நீ அவுட்டு. வேற எவனுமே உன்னை விட அறிவாளி இல்லைன்னு சொல்ற பாரு, அவுட்டு. நான் நன்றாக பேசுவேன், கரெக்ட், நான் தான் பேசுவேன், நம்மளை விட்டா வேற யார் இருக்கானா, நீ க்ளோஸ். இதான் தன்னம்பிக்கைக்கு அகங்காரத்துக்கு வித்தியாசம். அது மாதிரி கோபம் வருகிற போது சுயநலத்துக்கு வரக்கூடாது, பொதுநலத்துக்கு வரணும். ஒரு சின்ன வித்தியாசம் தான். ரெண்டுக்கு இடையில கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும். இந்த வேறுபாட்டை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். இப்ப விஸ்வாமித்திரர் கோபப்பட்டது யாருக்காக? அவருக்காக வேண்டிய ஒரு காரியத்தை நிறுத்தி இருந்து அதுக்காக கோபப்பட்டு இருந்தார்னா குற்றம்.
அவர் ராமனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறார். சீதா திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார். இவன் இடையூறா பேசிக்கிட்டு இருக்கிறான். யாகத்திலிருந்து தன்னை காப்பாத்திக்கிறது அவருக்கு முக்கியமே இல்லை. ராமனுக்கும் சீதைக்கும் விவாகம் பண்ணி வைக்கணும், ராவண சம்ஹாரத்துக்குரிய ஏற்பாடுகள் செய்யணும், எத்தனையோ நோக்கத்தை மனசுல வச்சு விஸ்வாமித்திர மகரிஷி வந்திருக்கிறார். இவர் இங்க உட்கார்ந்து என் புள்ள சின்னவன், அவனால அதெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு பேசினா கோபம் வருகிறது விஸ்வாமித்திரருக்கு. எதற்காக? தன்னலத்தினாலே அந்த கோபம் அல்ல, பொது நலத்தினாலே வருகிற கோபம். அந்த கோபம் நியாயப்படுத்தப்படுகிறது. அளவு கடந்த கோபம். அப்படி கோபத்தில் எழுந்தாரா, எழுந்த உடனே என்ன ஆச்சுன்னா நின்றனவும் அப்படியே வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் பல உதிரத் தொடங்கின. ஏன் இவர் எந்திரிச்ச உடனே நட்சத்திரங்கள் உதிர ஆரம்பித்து உலகமே தாறுமாறா சுத்த ஆரம்பிச்சதா? இன்று என ஆம் என, அன்று என ஆம் என தேவர்கள் அயிர்த்தனர். இன்றோடு உலகம் முடிவடைந்து விட்டது, உலகத்தினுடைய கடைசி நாள். இல்ல இல்ல, இன்னும் எத்தனையோ நாள் தள்ளி இருக்க பிரளய காலத்துக்கு. அன்று என ஆம் என தேவர்கள் அயிர்த்தனர். நின்றனவும் தெரிந்தனவும் நீனிவிந்த கொழுங்கடை புருவம் நெற்றி முற்ற. இந்த புருவம் நெத்திக்கு போச்சு விஸ்வாமித்தருக்கு. ஒரு பெரிய புன்சிரிப்பு கோபத்தோடு வந்து விழுகிறது. நகை வந்து வெளியிலே சிதறியது. இருண்டன போய் திசைகள் எல்லாம், எல்லா திசைகளும் இருட்டத் தொடங்கின. அப்படி எழுந்தவர் கோபத்தோடு எழுந்த உடனே வசிஷ்ட மகரிஷி பார்த்தாரா விபரீதமா போகுதுன்னு. ஒரு நிமிஷம் அப்படி கை காமிச்சார் விஸ்வாமித்திர பார்த்து. நீ பொருத்தி என்றான். கொஞ்சம் பொறுமையா, நீ இது பொருத்தி என்றான். அதாவது ரெண்டு பேருக்கு இடையில கருத்து வேறுபாடு வருகிற போது சமாதானம் பண்றவன் தான் பெரியவனை ஒழிய சண்டையை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறவன் பெரியவன் இல்லை. உலகத்துல ஒரு தகராறுனா எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். குறுக்க போந்து நிறுத்துப்பா, அவன் தான் பெரியவன். விடாதே அடின்னா அவ்வளவுதான் அர்த்தம். இன்னைக்கு உலகம் முழுக்க விடாதே அடிதான் இருக்கிறானே ஒழிய நிறுத்துப்பான்னு சொல்ற பெரிய மனுஷன் எங்க இருக்கிற? யோசிச்சு பாருங்க. நடத்து இன்னும் போதாது. இன்னும் பல பேர் பாருங்க, அங்க சண்டையாமே, ஆமா ரத்தம் வருதா? இல்ல, ஐயோ ரத்தம் வரலன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்? மனுஷன அங்க ஏதாவது தகராறுனா குறுக்கு போய் நின்று விலக்கி விட்டு. யாரு பெரிய மனுஷன்? தகராற விளக்குறவன் பெரிய மனுஷன், தகராற உண்டாக்குறவனா பெரிய மனுஷன். இதெல்லாம் இந்தியா முழுக்க தெரிஞ்சுக்க வேண்டிய சமாச்சாரம். தகராற உண்டாக்குறவனா பெரிய மனுஷன், விளக்குறவன் பெரிய மனுஷன். எங்க இருக்கிறான் உலகத்துல? அதான் ஒருத்தர் போய் ஒரு யானையை விற்க போனாரா, அருமையான வரலாறு. ஒரு யானையை ஒருத்தர் விற்க போனார். யானையை வித்த போது என்னடா விலைன்னா, அவன் 1000 ரூபாய் குறைஞ்சி யானையை கொடுக்கறது இல்லை. அப்போ யானை 1000 ரூபாய் விலை. பழைய காலத்தில் 1000 ரூபாய் குறைஞ்சி யானையை கொடுக்கறது இல்லை. தெருவில் எல்லாரும் வந்து வேடிக்கை பார்த்தா அங்கேருந்து ஒரு பணக்காரர் வந்தார். யானையை வாங்கணும்னு முடிவு பண்ணார். ஆனா அவர் எதையுமே பேரம் பேசித்தான் வாங்குவார். அவருக்கு பேரம் பேசாம வாங்க முடியாது. அவர் இப்படி பேரம் பேசிக்கிட்டே வந்தவர் 999 ரூபாய். என்ன பெரிய வித்தியாசம்னு தெரியல. அவன் 1000 ரூபாய், இவரு 999 ரூபாய். அவன் சொன்னான் 1000 ரூபாய் தான். 999 ரூபாய், 1000 ரூபாய், 999 ரூபாய். இது எல்லாரும் கூடி நின்று வேடிக்கை பார்த்தாங்க. என்னடா ஆச்சரியமா இருக்கு, இவன் 1000 கிராம் 999 கிராம், 1000 கிராம் 999, ஒண்ணுமே புரியல. இந்த பணக்காரர் கோச்சிட்டு போயிட்டார். போயா உன் யானையை வாங்க மாட்டேன், நான் கேட்ட விலைக்கு நீ தரல, வாங்க மாட்டேன்ட்டு போயிட்டார். அடுத்த நாள் காலம்பரை பார்த்தா அந்த யானையை பாம்பு கடிச்சு செத்து போச்சு. அவன் ஓன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். தெருவழியா போனவெல்லாம் அவனை பார்த்து கேட்டான், 1 ரூபாய்க்கு பார்த்தேன், 1 ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு நேற்றுக்கு பெருசா பேரம் பேசுறேன், யானையே செத்து போச்சு இல்ல, இப்ப உட்காந்து அழுது என்ன பிரயோஜனம்? நேற்றுக்கே கொடுத்துருக்கலாம் இல்ல, கொடுத்துருந்தா லாபம் தானே. 1 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டேன்னு, விட்டு கொடுக்க மாட்டேன்னு சண்டை போட்டேன், பாத்தியா யானை செத்து போச்சு, இப்ப உட்காந்து அழறி. அவன் சொன்னான், யானை செத்து போச்சுன்னு நான் அழல, பின்ன எதுக்கு அழல? அது இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன், அதனால செத்து போச்சுங்கிறதுக்காகவே நான் அழல. பின்ன எதுக்கு அழற? நான் 1000, அவன் 999. இத்தனை பேர் வேடிக்கை பார்த்தீங்கல்ல? ஆமா. யாராவது ஒருத்த முன்னாடி வந்து நீ ஒரு 8 விட்டு கொடுறா, நீ ஒரு 8 விட்டு கொடுறான்னு சமாதானம் பண்ண ஒரு பெரிய மனுஷன் இந்த ஊர்ல இல்ல இல்ல. அதை நினைச்சுதான்டா இப்ப உட்காந்து அழறேன்னா. உண்மைதானே? 2 பேர் சண்டை போட்டா சமாதானம் பண்ணி வைக்கிறவன் தான் சார் பெரிய மனுஷன். சண்டையை பெருசா வளர்த்துக்கிட்டே போனா அவன் பெரிய மனுஷனா? சண்டைகளை சமாதானம் பண்ணக்கூடிய பலத்தை பெரியவர்களை எப்பப்ப பயன்படுத்தணுமோ அப்பப்ப பயன்படுத்தணும். இப்போ வியாச மகரிஷி போய் சொல்லி துரியோதனை கேட்பானோ? கேட்க மாட்டான். மைத்ரேய மகரிஷி போய் சொல்லி துரியோதனை கேட்பானோ? கேட்க மாட்டான். யார் சொல்லியும் துரியோதனை கேட்க மாட்டான். கிருஷ்ணன் சொல்லி கேட்பானோ? கேட்க மாட்டான். ஆனா சொல்லாம இருந்தாங்களோ? துரியோதனுக்கு போய் மைத்ரேய மகரிஷி சொன்னார், வியாசரே போய் அறிவுரை சொன்னார், கிருஷ்ணனே அறிவுரை சொன்னார். ஏன்? அவன் கேட்கிறான் கேட்கலங்கிறத பத்தி நமக்கு கவலை இல்லை. பெரியவர்கள் நீதி சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், அது அவருடைய கடமை. இந்த பேர் உண்மையைத்தான் நமக்கு இங்க புரிய வைக்கிறார். 2 பேருக்கு கருத்து வேறுபாடா? பெரிய மனுஷன் யாரு? நிறுத்து 2 பேரையும். அதான் எழுந்தார் வசிஷ்டர். முதல்ல யாரை பார்த்து நிறுத்தினார் பாருங்க, அதுல ஒரு பெரிய அற்புதம். விஸ்வாமித்திர பார்த்து நீ இது பொருத்தி என்றார். பொறுமையா உட்கார். ஏன் தெரியுமோ? இவரு ரிஷி, அவரு ரிஷி. தசரதன் என்ன இருந்தாலும் குடும்பஸ்தன். இந்த குடும்பஸ்தனை அடக்குவதற்கு முன்பு ரிஷியை அடக்குவது, இனத்தை அடக்கிட்டு தான் அடுத்த இனத்து மேல பாயணும். இப்ப எவனுமே அடுத்த இனத்தை அடக்கணும்னு பாக்குறானே ஒழிய தன் இனத்தை அடக்க வேண்டும் என்ற அறிவு எவனுக்குமே தோன்றும்.
முதல்ல எதை அடக்கணும்னா தன் இனத்தை உட்கார்ற, அடுத்த இனத்துக்கு அறிவுரை அப்புறம் சொல்லணும். இப்ப யார் விஸ்வாமித்திரர்? ரிஷி. வசிஷ்டர் யார்? ரிஷி. ரிஷிக்கு ரிஷி சொல்ற முதல்ல என் பேச்சு நீ கேடு உட்கார். அடுத்து தசரதன் பார்த்தார், பிள்ளை அனுப்பு. இப்ப பார்த்தார் தசரதன, உன் மகனுக்கு அளவில்லாத பெருமைகள் வருகிற காலத்தில் குறுக்கே நிற்காது. எல்லை இல்லாத பெரும் சிறப்பு உன்னுடைய பிள்ளைக்கு வரப்போகிறது. இடையூறாக நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமல்ல, ஒரு பெரிய மழை பெருக்கெடுத்து ஓடுகிறது. அது எங்கே போய் கடக்கும்? கடலில் கலக்கும். கடல் வேண்டாம் என்று மறுத்தால் மழை என்ன செய்யும்? வெள்ளம் பெருகி போய் அபாயத்தை விளைவிக்கும். அதுதான் இப்போது நடக்கிறது. வெள்ளம் பெருகி போய் அபாயத்தை விளைக்கிறது. இது கடலாகிய ராமனிடத்திலே கலக்க வேண்டும். இவங்கிட்ட இருக்கிற எல்லா வித்தையும் ராமனுக்கு போய் சேரணும். காரியத்தை குறுக்க நின்று கெடுக்காது. வெள்ளம் பொங்கி இருக்கிறது, கடலில் கலப்பதற்கு அனுமதி செய். உன் பிள்ளைக்கு அளவில்லாத பெரும் செல்வம் வரப்போகிறது, உன் பிள்ளையை அனுப்பிவை. இவ்வளவு நேரம் எதிர்த்து பேசிக் கொண்டிருந்த தசரதன் குருவின் வாசகம் கொண்டு, குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை, குருவின் வாசகம் கொண்டு, குரு உத்தரவிட்டாரா, கைகூப்பினார். குருவின் வாசகம் கொண்டு கொற்றவன் திருவின் கேள்மனை கொணர்மின் என்றார். அந்த திருவின் கேள்வன், திருங்கிறது பொதுவா சொல்ற அடமொழி, ஆனா மகாலட்சுமிக்குரிய சிறப்பு சொல். அந்த திருவினுடைய கணவனை அழைத்து கொண்டு வாருங்கள்னா நல்ல நேரத்துல நல்ல வாக்கு வருது. இப்ப தனியாத்தான் ராமன் போறா, வரபோது திருவாகிய மகாலட்சுமியோடு வரப்போறா. இவன் அறியாமலேயே அப்பா சொல்றா. இதை ஏன் கம்பன் எழுதினான் தெரியுமா? விஸ்வாமித்திரர் போய் அவராவே கல்யாணத்தை முடிச்சுட்டாரு சொல்லப்படாது இல்லையா? அதனால அதுக்கு முன்னாடியே அப்பா அக்னாலஜி பண்ணிட்டாரா, மகாலட்சுமி கணவனை அழைத்து கொண்டு வாருங்கள், திருவின் கேள்வனை கொணர்மின் என்று அழைத்து கொண்டு வாருங்கள் என்று உத்தரவு கொடுத்தா. அழைக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா, ராமன் தோல்ல வில்லோடு பக்கத்திலே நிக்கிறாரா. அவருக்கு தெரியும் புறப்பட வேண்டிய அவசியம் வந்தாச்சு, அப்பா லேட்டா டிலே பண்ணிக்கிட்டு இருக்கார், கடைசியில் அனுப்ப போறாருன்னு தெரியும்னு அப்படியே தோல்ல வில்லோடு நின்றான். சில சமயத்துல நம்ம குழந்தைகள் யார் வீட்லயாவது போய் தங்கணும்னு பிடிவாதம் பண்ணணும். நான் போய் அவங்க வீட்டுல தங்குவேன், அந்த வீட்டை உண்டு இல்லைன்னு ஆக்குனாதான் இதுங்களுக்கு ஒரு திருப்தி. அதனால அந்த வீட்டுக்கு போவேன், தங்குவேன். அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார், அதெல்லாம் போகப்படாது, அதெல்லாம் போகப்படாது, அதெல்லாம் போகப்படாது. அதுங்களுக்கு தெரியும். அது பாட்டுக்கு பையில எடுத்து ட்ரெஸ்ஸை வச்சுக்கும், பவுடர் எடுத்து வச்சுக்கும், சீப் எடுத்து வச்சுக்கும், அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும். கடைசியா அப்பா போப்பாரு, போய் தொலை, ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணுமே, எப்பவோ எடுத்து வச்சாச்சு, கடைசியில நீ இப்படி விடுவேன்னு எனக்கு தெரியும். நமக்கு தெரியாத பிள்ளைகள் எப்படின்னு, பிள்ளைகளுக்கு தெரியாத அப்பா எப்படின்னு அது மாதிரி ரெடியாவே புறப்பட்டு நிற்கும். என்னதான் மறுத்துக்கிட்டு இருந்தாலும் அது ரெடியா இருக்கும். அது மாதிரி ராமனுக்கு தெரியும். இட்ஸ் ஃபுல் யூனிஃபார்ம் ரெடி ஆயாச்சு. என்னன்னா கொற்றவில் தோல்ல வில்லோடு அந்த தாடகை சம்ஹாரத்துக்குரிய வில்லை கையில ஏந்தியபடி எப்படி வார்த்தை போட்டா, அருகு சார்ந்தனன் பக்கத்துல நிக்கிறார், இம்மீடியட்டா வந்து சேர்ந்தார். அருகு சார்ந்தனம் அறிவின் உம்பரான், அறிவின் எல்லையாக விளங்குகின்ற ராமச்சந்திரமூர்த்தி அந்த கொற்ற வில்லை தோளிலே தாங்கியபடி வந்து தந்தையை வணங்கினார். வந்த நம்பியை தம்பி தன்னோடும். இப்ப இவர் யார கேட்டார்? கரிய செம்மல் ஒருவன்னு பற்றிக்குள்ளதாவே ஒரு ஆள் ராமன் கேட்டார். ஆனா ராமன் வருகிற போதே பின்னாடி லட்சுமணனும் வந்தாச்சு. வந்த நம்பி, நம்பிங்கிறது தமிழ்ல உயர்ந்த சொல், பரிபூரணன்னு சொல்றோம் பாருங்க சமஸ்கிருதத்துல பூரணர். அந்த பூரணம்ங்கிற வார்த்தைக்கு நல்ல தமிழ் சொல் நம்பி. அந்த நம்பி, வந்த நம்பியை தம்பி தன்னோடும் கூடவே லட்சுமணனும் வந்துட்டார். அந்த லட்சுமணனோடு சேர்த்து கையடையாக கொடுத்தானோ. கூடவே போயிட வேண்டியது, அவருக்குன்னு தனியா ஒரு ஐடென்டிட்டியே கிடையாது. ராமனோடு தன்னை இரண்டரை கலந்து கொண்டு விட்டவன் லட்சுமணன். அவரை கூப்பிட்டா தன்னை கூப்பிட்டாப்புல, அவரை சாப்பிட கூப்பிட்டாலும் தன்னை சாப்பிட கூப்பிட்டாப்புலதான், அவரை காட்டு கூப்பிட்டாலும் தன்னை காட்டு கூப்பிட்டாப்புலதான். பின்னாடி புறப்பட்டாச்சு. வந்த நம்பியை தம்பி தன்னோடும் முந்தை நான்மறை முனிக்கு காட்டி, அந்த 4 மறைகளாலும் சிறப்பிக்கப்படுகிற விஸ்வாமித்திர மகரிஷிக்கு காட்டி, வந்த நான்மறை முனிக்கு காட்டி, நல் தந்தை நீ, அடுத்த வார்த்தை ரொம்ப அழகு, நல் தந்தை நீ தனி தாயும் நீ. இந்த குழந்தைகளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நீ யாரு தெரியுமா? நல்ல தகப்பன், சிறப்பான தாய். இந்த குழந்தைங்களுக்கு இன்னையிலிருந்து தாய் தந்தையா இருந்து நல்லது செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னா. இதுக்கு 2 வார்த்தை போட்டா கவி சக்கரவர்த்தி கம்பன். நல்ல தந்தை, அடுத்த வார்த்தை தனி தாய். ஏன் நல்ல தந்தை தனி தாய்னு ஒண்ணு போட்டா? வேறொன்னும் இல்லை. இப்ப இந்த தசரத மகா சக்கரவர்த்தி விஸ்வாமித்திர பார்க்கிற போது எந்தைன்னு தான் அழைக்கிறார். எந்தைனா என் தந்தைக்கு நிகரானவரே அப்படின்னு அழைக்கிறார். நீ எங்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா நடந்துகிட்ட, நீ எங்கிட்ட ஹார்ஷா நடந்தாப்புல இந்த குழந்தைகள்த்தையும் கொஞ்சம் ஹார்ஷா இருந்துராத, நல்ல தந்தையா இரு. எங்கிட்ட எப்படி கடுமையா நடந்து கொண்டாயோ அது போல இந்த குழந்தைகள்கிட்ட நடந்து கொள்ளாது. ஒன்று. இன்னொன்னு என்னன்னா, தனி தாயும் நீ, நீ ரொம்ப கடுகடுப்பா தகப்பனா மட்டுமே இருந்துராதே, கொஞ்சம் தாய் மாதிரி இந்த குழந்தைகள்கிட்ட அன்பாவும் இரு. ஏன்னா அப்படி வளர்த்திருக்கிறேன் நான் இந்த குழந்தைகளை. இது உண்மை. தசரத உடம்பாலத்தான் ராமனுக்கு அப்பாவை ஒழிய
அவன் உள்ளத்தால அம்மா. இது ஒரு நுட்பமான விஷயம். தசரதன் உடம்பால ராமனுக்கு அப்பாவை ஒழிய உள்ளத்தால அம்மா. ஏன்னா உள்ளத்தால அம்மாங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? தன் குழந்தையினுடைய பலமே அம்மாவுக்கு தெரியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தையுடைய ஆற்றலோ பலமோ தெரியுமோ? தெரியவே தெரியாது. எவ்வளவு பெரிய குழந்தையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அம்மா குழந்தைக்கு பலம் இல்லாத மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப அம்மா குழந்தை வெளில போறவோ சொல்வா, பார்த்து போடா, ஜாக்கிரதையா போடா, கண்ட கண்ட பயலும் கார் ஓட்டுறான்டாம். கார் ஓட்டுறவெல்லாம் கண்ட கண்ட பயலா இல்ல, பார்த்து போடா, ஜாக்கிரதையா போடா, கண்ட கண்ட பயலும் கார் ஓட்டுறான்டா, ஜாக்கிரதையா போ. பையனுக்கு வயசு 40 வயசா இருந்தாலும் தாயாருக்கு அவன் குழந்தைதான். அது மட்டும் இல்ல, அவன் தான் டிராபிக் கான்ஸ்டபிள். இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அம்மாவுக்கு அதை பத்திலாம் ஒன்னும் அக்கறையே கிடையாது. தாயாருக்கு தன்னுடைய குழந்தை தான் முக்கியம். அவனுடைய பவர் என்ன, பலம் என்ன, திறமை என்ன, எதை பத்தி அவளுக்கு தெரியாது. அவளுக்கு குழந்தை. எவ்வளவு காலமானாலும் தாயாருக்கு குழந்தையுடைய அறிவு தெரியாது. இதை நான் சொல்லல, திருவள்ளுவர் எழுதி வச்சா. என்ன தெரியுமா? ஈன்ற பொழுதில் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்னா. சான்றோன் என்று மற்றவர் பாராட்டுகிற போது தாய் மகிழ்ச்சி அடைவாள். பரிமேலழகர் என்கிற ஒருவர் உரை எழுதினார். என்ன தெரியுமா? சான்றோன் என்று தாய் கேட்டு உவகை அடைவாள் என்று திருவள்ளுவர் ஏன் குறித்தார் என்றால், அவன் சான்றோன் என்பது தாய்க்கு தெரியாது, மற்றவர் சொல்லித்தான் தெரியும். தன் மகன் எவ்வளவு பெரிய பலசாலின்னு எந்த தாய்க்குமே தெரியாது. அது அடுத்தவன் சொன்னாதான் பலசாலியா இல்லையாங்கிறதே தெரியும். இப்போ ராமன் பலசாலி என்பது தசரதனுக்கு தெரியல. ஏன் தெரியுமா? உள்ளத்தால் அம்மா, உடம்பால அப்பா.